மகாநந்தி ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல நந்தியால் டிஸ்ட்ரிக்ட்ல மகாநந்தி இருக்கு. நல்ல மலை எல்லா இடத்துலயும் சூழ்ந்திருக்கு. நடுவுல இந்த ஊரும் இந்த கோவிலும் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இங்க காமேஸ்வரி சமேத மகாநந்தீஸ்வரர் கோயில் இருக்கு. இந்த ஊர் ஹைதராபாத்ல இருந்து 320 கிலோமீட்டரும் சென்னையில இருந்து 430 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு. அகோபிலத்துல இருந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பினோம். அங்க சன்ரைஸ் ரொம்பவே பார்க்க அழகா இருந்தது. அங்கிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஊர் இருக்கு. 1.5 மணி நேர ஜேர்னில நாங்க மகாநந்தி வந்தடைஞ்சோம். இதோட நியரஸ்ட் ஏர்போர்ட் ஹைதராபாத்லயும் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் நந்தியாலையும் இருக்கு. இந்த ஊர் நல்லமலா மலை தொடர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் குள்ளயும் இருக்கு. பார்க்கவே இந்த இடம் பச்சை பசேல்னு ரொம்ப அருமையா இருக்கு. மகாநந்தி பெரிய நந்தி அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே நந்தி தெரியும். எல்லா சிவபெருமான் கோவில்லயும் வாசல்ல நந்தி இருக்கும். அந்த நந்தி பிறந்த ஊர் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சிலாதரர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு ரொம்ப காலம் குழந்தை பேரு இல்லாம இருக்க அவர் சிவபெருமான நோக்கி தவம் பண்றார். சிவபெருமான் வரத்தால அவருக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைதான் நந்தி. சில காலத்துக்கு பிறகுதான் சிலாதரருக்கு தெரியுது தன்னோட மகனோட ஆயுட்காலம் 16 வயசு தான். தன்னோட தந்தை ரொம்ப கவலைப்படுறத கண்ட நந்தி சிவபெருமான நோக்கி தவம் இருக்கார். சிவபெருமான் நந்தியோட தவத்தை வச்சு அவருக்கு என்றென்றும் 16 இருக்கிறபடி வரம் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம தன்னோட வாகனமா நந்திய ஆக்கிக்கிறார். இதே கதை திருவையாறுலயும் சொல்லப்படுறது. இதே சிலாதர முனிவர் திருவையாறுல ஐயாரப்பரை வேண்டினப்போ கிடைச்ச குழந்தைதான் நந்தி. அப்பா அவரோட பேர் சப்பேஸ்வரர். அவர் வியாக்கிரபாதரோட மகால திருவையாறுல கல்யாணம் பண்ணிக்கிட்டதாவும் சொல்றாங்க. ரெண்டுத்துக்குமே மோரலஸ் ரொம்ப பேரலல்ஸ் இருக்கு. நந்த அப்படின்னா அதிர்ஷ்டமான நல்ல அழகிய அப்படின்னு சமஸ்கிருத அர்த்தம் இருந்தாலும் நந்த அப்படிங்கிற வார்த்தை ஏதோ ஒரு வகையில மாட்டெல்லாம் குறிக்கிறது. நம்ம ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னாலே கிருஷ்ணரோட அப்பா நந்தகோபன், சந்திரகுப்த மௌரியருக்கு முன்னாடி இருந்த நந்த வம்சம், அப்படி எல்லாமே இந்த நந்த அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில மாட்டை குறிக்கிறது. முன்காலத்துல காமதேனுவோட பொண்ணுக்கு நந்தினி அப்படின்னு தான் பேரு இருக்கு. முன்னொரு காலத்துல இந்த மகாநந்தி பிரதேசத்தை நந்த வம்சத்து ராஜா ஆண்டு வந்திருக்காங்க. இந்த நந்த வம்ச ராஜா நந்தியோட வழித்தோன்றல்கள் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஒரு பசுமாடு புத்துக்கு எலி பால் ஒழியறத பார்த்த மன்னன் புத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க அதுக்குள்ள இருந்து இந்த சிவலிங்கம் சுயம்பா எழுந்ததா தலப்புராணம் சொல்றது. இந்த ஊர்ல மகாநந்தீஸ்வரர் கோயில சுத்தி நவ நந்திகள் இருக்கு. நவகிரக தோஷத்தை இந்த நவநந்தியும் போக்குறதா ஐதீகம். மகாநந்தி, சிவநந்தி, விநாயக நந்தி, பிரதம நந்தி, கருட நந்தி, சூரிய நந்தி, கிருஷ்ண நந்தி, நாகநந்தி, சோமநந்தி அப்படின்னு 9 நந்தி இந்த கோயில சுத்தி இருக்கு. மறக்காம நேரம் கிடைச்சா கண்டிப்பா பாக்கணும். இந்த கோவில் ரொம்ப புராதனமான கோயில். இங்க இருக்க கல்வெட்டு 1500 வருஷத்துக்கு முந்தையதா இருக்கு. அதுக்கு முன்னாடியே இங்க இருக்க கருவறை இருக்கலாம் அப்படின்னு கார்பன் டேட்டிங் வழியா சொல்றாங்க. இந்த கோயில பல மன்னர்கள் பல நேரத்துல விருத்து கட்டியிருக்காங்க. சோழ மன்னர்கள், சாளுக்கிய மன்னர்கள் எல்லாருமே கட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியை ஆண்ட நந்த மன்னர்கள் அவங்களுமே இந்த கோயிலுக்கு நிறைய நிபந்தங்கள் கொடுத்ததா இங்க இருக்க கல்வெட்டுகள் சொல்றது. இந்த கோயில்ல சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. இங்க இருக்க கட்டுமானப்படி நகரா ஸ்டைல்ல இருக்கு. இந்த கோயில் வாசல்ல ஒரு புஷ்கரணி இருக்கு. அதுக்கு கல்யாணி அப்படின்னு பேர் சொல்றாங்க. 2 குளம் இருக்கு. உச்சி காலத்துல வெயில் கொளுத்தும் போது இந்த தண்ணி ரொம்ப சொல்லனா இருக்கும். நைட்ல குளிரும் போது இந்த தண்ணி வெதுவெதுப்பா இருக்கும். இது ஒரு வகையில கட்டுமான பணியோட உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 குளத்திலும் தண்ணி எப்பவுமே 5 அடிக்கு மேலேயோ குறையோ இருக்கவே இருக்காது. எவ்வளவு பஞ்சம் வந்த போதும் இங்க இருக்க தண்ணி மட்டும் வற்றதே கிடையாது. இன்லெட்டும் அவுட்லெட்டும் ரொம்ப அழகா ரெகுலேட் பண்ணிருக்காங்க. இந்த குளத்துக்கு வர தண்ணி இங்க இருக்க மகாநந்தீஸ்வரர் லிங்கத்து அடியில இருந்து வருது. திருவையாருக்கும் இந்த கோயிலுக்கும் நிறைய பேரலல்ஸ் இருக்கு. இங்கேயுமே மகாநந்தீஸ்வரர் லிங்கத்துக்கு அடியில 5 சுனைகள் இருக்கிறதாவும் அது வழியா தண்ணி வெளியில வரதாவும் சொல்றாங்க. இந்த குளத்துல குளிச்சா தீராத பல வியாதிகள் தீரும் அப்படின்னு நம்பிக்கை. இந்த 2 குளம் மாதிரியே உள்ளேயும் ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்திலயுமே இதே மாதிரிதான் டெம்பரேச்சர் கிளைமேட்க்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கு. இந்த கோயில் மகாநந்தீஸ்வரர் சுயம்பு லிங்கம்.
இந்த லிங்கத்தை நம்ம தொட்டு பூஜை பண்ணலாம். ஸ்பர்ஷ தர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இந்த லிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணினோம். இந்த லிங்கத்துக்கு அடியில 2 ஓட்டை இருக்கு. அது கையில தொட்டு பார்த்தா அவன் கீழே ஜலம் இருக்கிறது தெரியாது. அதை எடுத்து தலையை புரோஷனை பண்ணிட்டு வெளியில வந்தோம். அதே மாதிரி அங்க காமேஸ்வரி அம்பாள் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கா. அப்படியே நேர்ல நம்மள பாக்குற மாதிரி அவ்வளவு அழகு. அங்கேயும் குங்கும அர்ச்சனை முடிச்சுட்டு நாங்க வெளியே வந்த போது வாசல்ல துவாரபாலகர்களும் கங்கை யமுனையோட சிற்பமும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த கோயில இது தவிர கோதண்டராமர் சன்னதியும் ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்கு. கோதண்டராமர் பார்த்துட்டே இருக்கலாம் போல அவ்வளவு அழகு. இந்த கோயிலை சுத்தி வரும்போது நிறைய லிங்கம் இருக்கு. ரிஷிகளும் முனிவர்களும் அரசர்களும் இங்க நிறைய லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ள நவநந்தியில விநாயக நந்தியும் இருக்கு. மறக்காம பார்க்க வேண்டிய ஒண்ணு. இந்த கோயிலோட பரப்பளவு ரொம்ப பெருசு. வெளியில வந்து பார்த்த போது சப்த கன்னியர்களும் விநாயகரும் பலவிதமான வாத்திய கருவிகளை வாசிக்கிற மாதிரி இருக்கு. அது தவிர கோயில்ல பெரிய பிரகாரம் இருக்கு. மெதுவா நின்று நிதானமா பார்க்க வேண்டிய கோயில். இந்த கோவில சேவிச்சா பல ஜென்மத்து பாவங்களும் தீராத வியாதிகளும் தீரும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை. இந்த கோயில இருக்க காமேஸ்வரி அம்பாள் நம்மளோட நியாயமான ஆசைகளை கண்டிப்பா பூர்த்தி செய்வா அப்படின்னு நம்பிக்கை. அவங்க 2 பேரையும் மனசால இன்னொரு முறை வணங்கி நாங்க மகாநந்தியால இருந்து கிளம்பினோம்.